ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 3D வீடியோ. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதுவும் ரொம்ப மஸ்ட். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவையும் நான் ரெடி பண்ணி வைக்கல உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்கு. ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைய போகிறேன். ஸோ என் கூடயே நீங்களும் வரைங்க. ஓகே, F8 F7லாம் ஆன் பண்ணிவிட்டு யூனிட்ஸுக்கு போய்டுவோம். ஓகே, யூனிட்ஸை பொறுத்தவரை உள்ள ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. இன்ச்சஸ்ன்னு இருக்கும், அதில் போய்ட்டு மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு லிமிட்டை பொறுத்தளவில் 0,0 500,500 என்டர். ஓகே, ஃபைனலாக இசட் என்டர் ஏ என்டர்னு கொடுத்துக்கோங்க. அது என்ன இசட் என்டர் ஏ என்டர்னா ஜூம் ஆல் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஓகே, இப்போது 2Dயில் ஹோமுக்கு போய்க்கோங்க. இதில் லைன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, அதில் இருக்கட்டும். எல் என்டர். ஓகே, லைன் என்டர்னு கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 50க்கு ஒரு லைன் வரைங்க. கீழே இருந்து நம்ம கீழேருந்து தான் ட்ராயிங்கை கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஓகே, 50க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிகிரியில் லைன் வரைய போகிறோம். ஸோ F8 ஆஃப் பண்ணிக்கோங்க, அதாவது ஆத்தோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லைனை நீங்கள் சாய்க்க முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லெஃப்ட் சைடில் வரைய போகிறோம். ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 135 டிகிரிக்கு நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி காமிக்கும் ஆல்ரெடி. ஓகே, நான் 130க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் டிகிரிக்கு. இப்போது லைன் ஆப்செட் எடுத்துக்கோங்க. ஓ என்டர் ஆப்செட் எடுத்துக்கோங்க. ஆப்செட் எடுத்துகிட்டு 40 என்டர்னு கொடுத்துக்கோங்க. 40க்கு நம்ம ஆப்செட் பண்ண போகிறோம். எந்த லைனா இந்த லைனை ஆப்செட் பண்ண போகிறோம். ஓகே, 40க்கு நான் மேலே ஆப்செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனை நான் இப்படி ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த லைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வேணும். ஸோ லைன் எடுத்து இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதே 35 டிகிரிக்கு. ஓகே, 35 டிகிரிக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த லைன் இதில் தொடுறதுக்கு நீங்கள் லைன் கமெண்ட் வச்சு வரையலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனை இங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதாவது MI என்டர்னு கொடுத்துட்டு 2 லைனையும் செலக்ட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுங்கள். இப்போது F8 ஆன் பண்ணிக்கோங்க. மேலே அல்லது கீழே ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் எரேஸ் ஆப்ஜெக்ட்னு எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு, அதாவது இந்த லைனை எரேஸ் பண்ணிடுவான்னு கேட்குது. அது எனக்கு வேணும். ஸோ நோ கொடுத்துட்டேன்னா. ஓகே, EX என்டர். EXனா என்ன? எக்ஸ்டன்னா என்ன? அதிகரிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி இந்த கார்னர் தொட்டிங்கன்னா இதுவே அதிகரித்து போயிடும். அதே மாதிரி இந்த கார்னரையும். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கன்னா இந்த 2 எக்ஸ்ட்ரா லைன்ஸும் தேவையில்லை. ஸோ TR என்டர் கொடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐக்கானை வச்சு ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நான் இப்போ ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்போது லைன் எடுத்துக்கோங்க. எல் என்டர். லைன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அங்கேருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஒரு 40க்கு கொடுத்துக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 40, அதே 40 தான். ஓகே, ஹைட்டும் 40 எடுத்துட்டிங்க. ஓகே, இதை அப்படியே நம்ம இந்த சைடு மிரர் பண்ணிடலாம். அதாவது MI என்டர். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, மிரர் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடையில உள்ள ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் ட்ரிம் ஐக்கான் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைன் வரையணும். அதுக்கு முன்னால் நாம் இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஆப்செட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓ என்டர்னு கொடுத்துக்கோங்க. அதே ஆப்செட் வேல்யூ 40, அதாவது இதை மேலே ஆப்செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, ஆப்செட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்செட் பண்ண லைன் எவ்வளோ இருக்குது? ஒன்றும் இல்லை, ஆப்செட் பண்ண லைனு கரெக்டாக 51 இருக்குது. ஓகேவா? நம்ம இதை 50ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த சைடு 25, இந்த சைடு 25 நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த சைடு 25 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடு 25 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் 100 இருக்குது இப்போ. ஓகே, இப்போது அகைன் லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னரையும் இப்படி இணைச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சென்ட்ரல் லைன் தேவையா அப்படின்னா இல்லை. ஓகே, நம்ம ஒரு மையத்துக்காக தான் வரைஞ்சோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு தேவை. ஓகே, கண்ட்ரோல் A கொடுத்துருங்க. J என்டர். எல்லாமும் சிங்கிள் லூப்பாக ஜாயின் ஆகிடுச்சா? ஓகே, இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் கமெண்ட் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு சென்டரில் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா
மேலேருந்து கீழே ஒரு சம் டிஸ்டன்ஸில் இதுக்கு நீங்களாக சென்டர் பாயிண்ட் பார்த்து 5க்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் 5க்கு. ஓகே, இங்கே 8க்கு. ஓகே, 5 8. ஓகே, இப்போது இந்த வியூக்கு வந்து அதாவது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்துடலாம். இதை இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்கு நம்ம 3D ஆப்ஜெக்டை எனபிள் பண்ணணும். கியர் ஐக்கனுக்கு போய்ட்டு 3D மாடலிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3D மாடலிங் வந்துடும். அதாவது பாக்ஸ், எக்ஸ்ட்ரூட், ப்ரெஸ், புல், ஸ்லைஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். இதில் நான் எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் வேல்யூ எவ்வளோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 40. எல்லாமும் மேக்ஸிமம் நிறைய வேல்யூ 40 வந்திருக்கும் இல்லையா? ஓகே, 2Dயில் ஒய்ஃபில் போய்ட்டு ரியலிஸ்டிக்காக மாற்றிக்கோங்க. நாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சது ஒரு த்ரூ கட்காக தான். பட் சர்க்கிளாக தான் இருக்குது, த்ரூ கட் ஆகலை. ஏன்னா நம்ம ப்ரெஸ்ஃபுல் கமெண்ட் யூஸ் பண்ணல இல்லையா? ப்ரெஸ்ஃபுல் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது சர்க்கிளோட இந்த ஏரியாவை கிளிக் பண்ணி த்ரூ கட் பண்ணிடுங்க. த்ரூ கட் பண்ண தெரியாதவங்க, இந்த ப்ரெஸ்ஃபுல் யூஸ் பண்ண தெரியாதவங்க நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே ப்ரெஸ்ஃபுல் கமெண்டை எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி த்ரூ கட் பண்ணுறதுங்கிறதா. அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற லிங்க்கை அதை போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம 3D ட்ராயிங் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான ஒரு பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ரைட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக வரும். ப்ரீவியஸ் வீடியோ நிறைய வீடியோ போட்டுருங்க, கிட்டத்தட்ட 100 வீடியோ தாண்டி நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்ருங்க. ஓகே, பாய்.